ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பர்சன்டேஜ் ஒன் கிளாஸ். இதுல ஒரு முக்கியமான சேஞ்ச் கொண்டு வர போறேன். இதுக்கப்புறம் வர எல்லா கிளாஸ்லயும் இந்த டைமர் இருக்கும். நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் சால்வ் பண்ண போற கொஸ்டினை 1 மினிட்குள்ள நீங்க சால்வ் பண்ணணும். மோஸ்ட்லி 80% ஆஃப் ஆஸ்பிரன்ஸால இது முடியாது. இதை வந்து டிஸ்கரேஜ் பண்ணணுக்காக நான் சொல்லல. பிகாஸ் கொஸ்டின்ஸ் கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இன்க்ரீஸ் ஆன கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் ஒரு 3 கொஸ்டின்ஸ் ஈஸியா தான் கொடுத்துருக்கேன், நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணுன்றதுக்காக. அதுக்கப்புறம் வர கொஸ்டின்ஸ் எல்லாமே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பட் ப்ராக்டிஸ் பண்ண இந்த டைமிங்கை ஈஸியா அச்சீவ் பண்ண முடியும். உங்ககிட்ட சேர்ந்து நானும் சால்வ் பண்ணுவேன். பட் நீங்க 1 மினிட்குள்ள சால்வ் பண்ண முடிஞ்சா நீங்க என்ன பண்ணணும், டன்னு மட்டும் கமெண்ட்ல போடுங்க. இல்ல எவ்வளவு டைம்ல சால்வ் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட்ல போடுங்க. அதை பொறுத்து தான் நீங்க எவ்வளவு இம்ப்ரூவ் பண்ண வேண்டியது அப்படின்றது இருக்கு. ஓகேவா? ஸோ வித்தவுட் வேஸ்டிங் மச் டைம் நான் நெக்ஸ்ட் ஸ்லைடுக்கு போறேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்லைட்ல பார்த்தோம்னா, மறக்காம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு வீடியோல. ஏன் சொல்றேன் அப்படின்னா, எவ்ரி சாட்டர்டேஸ் 7 PM வந்து 1-to-1 டிஸ்கஷன் இருக்கும். அதில் ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் டவுட்ஸ் கேட்கலாம். ஸோ இட்ஸ் எ வெரி யூஸ்ஃபுல் பிளாட்ஃபார்ம் டு கிளாரிஃபை யுவர் டவுட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் போகலாமா? சம்ஸ். ஓகே. ஸோ இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, நான் இப்போ டைமர் ஸ்டார்ட் பண்றேன். இந்த சம்மை நீங்க அப்படியே சால்வ் பண்ண முடிஞ்சா சால்வ் பண்ணுங்க. நான் அப்படியே இதை பேரலா எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. ஓகே. A tank contains 3500 milliliters of water. If its full capacity is 0.05 kiloliters, what percentage of the tank is empty? என்ன கேட்குறான், அந்த ஒரு டேங்கோட கெப்பாசிட்டி வந்து 0.05 கிலோலிட்டர்ஸ், அதுல 3500 மில்லி லிட்டர்ஸ். ஓகேவா? வார்த்தைகள்ல விளையாட்டு இருக்கான். என்ன பண்ணிருக்கான், வார்த்தைகள்ல விளையாடி இருக்கான். இப்போ இந்த 3500 ml, ஓகேவா, இது எப்படி மாத்துவீங்கன்னா, சரி இது அப்படியே இருக்கட்டும் வச்சுக்கோங்க, நம்ம ஈஸியா போவோம். 0.005 கிலோ, ஓகேவா, கிலோ லிட்டர்ஸ். சரி, இது லிட்டர்ஸ்ல வந்தா அப்படின்னா 5 லிட்டர்ஸ் ஆகுமா? ஓகேவா, லிட்டர்ஸ்ல வந்தா 5 லிட்டர்ஸ் ஆகுமா? இதுவே எம்எல்ல மாறுச்சுன்னா 5000 ml ஆகுமா? ஓகேவா? இந்த டெக்னிக் நான் எப்படி ஞாபகம் வச்சுப்பேன் அப்படின்னா, இந்த பாயிண்ட் இருக்கான்ல, இந்த பாயிண்ட் வந்து நான் ஒரு ஸ்டூடெண்ட். ஓகேவா? நான் வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னா ஃப்ரண்ட் பெஞ்சில் போய் உட்காரணும். எப்படி? ஃப்ரண்ட் பெஞ்சில் போய் உட்காரணும். ஓகேவா? சும்மா இது ஒரு கிளாரிஃபிகேஷன் மட்டும்தான். நான் பேக் பெஞ்சுக்கு போக போக என்னோட ஸ்கோர்ஸ் கம்மி ஆகிட்டே வரும். ஓகேவா? ஸோ இந்த மில்லிஸ்லாம் என்ன பண்ணுன்னா, இப்போ நீங்க என்ன பண்ணும், மில்லிஸ் தான் நம்மளை பின்னாடி வலிச்சு போயிடும், பின்னாடி எடுத்துட்டு போயிடும் பேக் பெஞ்சுக்கு. பட் நான் வந்து முன்னாடி போகணும்னா கிலோஸ்க்கு வரணும். இதுதான் என்னோட தாட். இதை வச்சுதான் நான் புரிஞ்சுப்பேன். ஓகேவா? ஸோ இப்போ வந்து 0.005 கிலோல இருக்கேன் நான். ஓகேவா? ஸோ நான் கிலோல இருக்கேன். கிலோல இருந்து லிட்டருக்கு மாறுறேன். ஸோ நான் பேக்வேர்ட்ல போறேன். ஓகேவா? லிட்டர்ல இருந்து எம்எலுக்கு மாறுறேன். இன்னும் பேக்வேர்டுக்கு போறேன். அப்ப என்ன ஆகும்னா, இந்த பாயிண்ட் பின்னாடி போயிட்டே இருக்கும். அப்படி பின்னாடி போய் நமக்கு இப்போ 5000 ml நிக்குது. இப்போ கொஸ்டின்ல 3000 ml கொடுத்துட்டான். அதே டேங்க்ல இப்ப இருக்கிற தண்ணி இங்க 5000 ml கொடுத்துட்டான். ஓகேவா? அப்போ வாட் பர்சன்டேஜ் ஆஃப் த டேங்க் இஸ் எம்ப்டின்னு கேட்கறான். ஒரு டேங்க் இருக்கு, இந்த டேங்க்ல மொத்தம் கெப்பாசிட்டி 5000, தண்ணி இவ்வளவு தூரத்துக்கு இருக்கு வச்சுக்கங்க. இந்த ஏரியா 3500 ml. இந்த கேப் எவ்வளோன்னு கேட்கறான். ஓகேவா? அப்ப என்ன பண்ணும், 5000 மைனஸ் 3500 டிவைடட் பை 5000. ஓகேவா? எப்பவுமே அதோட ஒரிஜினல் கெப்பாசிட்டி பிளஸ் அந்த ஒரிஜினல் கெப்பாசிட்டில இருந்து எவ்வளவு இருக்கு அதை மைனஸ் பண்ணிட்டா எவ்வளவு எம்டின்னு கண்டுபிடிச்சிடலாமா? அப்ப 1500 டிவைடட் பை 5000. அவன் என்ன கேட்கறான், பர்சன்டேஜ். வாட் பர்சன்டேஜ் இன்டு 100. ஓகேவா? 2 0 அப்போ சாரி, கீழே 5000. ஓகே, 5000. ஸோ இங்க வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 15 வருமா? அப்போ 30%. ஓகேவா? எத்தனை பர்சன்ட்? 30%. கரெக்டா? ஆப்ஷனு முடிஞ்சது. ஓகே, இந்த கொஸ்டின் கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின் தான். நமக்கு அந்த கன்வர்ஷன் ரேட் மட்டும் தெரிஞ்சிருந்தா நமக்கு அது ஈஸியா இருந்திருக்கும். ஸோ இந்த கன்வர்ஷன் ரேட்ஸ் பேசிக்காவே கூகுள்ல இருக்கு. புரியாதவங்க கூகுள் பார்த்துக்கோங்க, சாட் ஜிபிடி யூஸ் பண்ணிக்கோங்க, கேட்டுக்கோங்க. ஓகேவா? இல்ல டவுட்னா சொல்லுங்க. இந்த கான்செப்ட் நான் திரும்ப நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன்.
நெக்ஸ்ட் சம் போலாமா? இந்த கொஸ்டின் யாரெல்லாம் 1 மினிட்ல சால்வ் பண்ண முடிஞ்சதோ கமெண்ட்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே, இது பாருங்க, இது if price of a product increased by 25%, ஓகேவா, then what percent should consumption reduced to keep expenditure same? ஓகேவா, ஒரு பொருளோட விலை 25% இன்க்ரீஸ் ஆகுது. ஒரு பிஸ்கெட் பாக்கெட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த பிஸ்கெட் பாக்கெட்டோட விலை 25% இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா, தென் வாட் பர்சன்ட் should the consumption be reduced? ஸோ அந்த எத்தனை பிஸ்கெட் பாக்கெட் நான் வாங்குறேன்றதை நான் எவ்வளவு குறைக்கணும்? ஓகேவா, டு கீப் த எக்ஸ்பெண்டிச்சர் சேம், என்னோட செலவை வந்து அதே மாதிரி வச்சுக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து 1000 ரூபாய்க்கு பெட்ரோல் போடுவேன் ஒரு மாசத்துக்கு. ஓகேவா, ஓகேவா, அப்படின்னு நினைச்சிட்டா 25% ஏறிடுச்சு. ஓகேவா, அப்போ 1250 ரூபா ஆயிடுச்சு. ஓகேவா, ஒரு நிமிஷம். 1 லிட்டர் பெட்ரோல் 100 ரூபான்னு சொல்லிட்டு நான் 1000 லிட்டர் போடுவேன். பட் பெட்ரோலோட விலை 125 ரூபா ஆயிடுச்சு. ஓகேவா, ஆனா என்னால மாசத்துக்கு 1000 ரூபாய் மட்டும்தான் போடவே முடியும். ஓகேவா, ஸோ நான் எவ்வளவு பெட்ரோலை கம்மியா போடணும், ரெடியூஸ் பண்ணி போடணும் டு கீப் த எக்ஸ்பெண்டிச்சர் 1000 ரூபாய் வைக்கிறதுக்கு. ஓகேவா, இதான் கான்செப்ட். ஓகேவா, இப்போ நான் டைமர் ஆன் பண்றேன், சால்வ் பண்றவங்க சீரியஸ் சால்வ் பண்ணுங்க. ஓகேவா, இப்போ இங்க பாருங்க, price of a, இப்போ எப்படி போறது price? ஓகேவா, price என்ன ஆகுது, 100ல இருந்து 25% இன்க்ரீஸ் ஆகுதா? நான் சும்மா அசியூம் பண்ணிக்கிறேன், 100 ரூபா நான் அசியூம் பண்ணிக்கிறேன். 25% இன்க்ரீஸ் ஆனா என்ன ஆகும்? 125 ரூபா ஆகும். ஓகேவா, புரிஞ்சுதா? இப்போ இதை கேன்சல் பண்ணா 4, இதை கேன்சல் பண்ணா 5, 4:5. இப்போ பிரைஸ் அடுத்த என்ன கண்டுபிடிக்கணும்? ஷுட் த கன்சம்ஷன் நான் எவ்வளவு ரெடியூஸ் பண்ணணும் கண்டுபிடிக்கணும். ஓகே, பிரைஸ் கன்சம்ஷன். ஓகே, கன்சம்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே தான் க்ளூ இருக்கு. இது ரெண்டும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இது டிக்ரீஸ் ஆனா அது இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஓகேவா, அப்போ இந்த 4 இங்க வந்துருமா, இந்த 5 இங்க வந்துருமா, அப்போ 5:4 ஆயிடுமா கன்சப்ஷனு. ஓகேவா, கொரியன் நம்பரை. ஓகேவா, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஸோ 4 இங்க வந்துடும், 5 இங்க வந்துருமா. இப்போ டிஃபரன்ஸ் பாருங்க, பை வாட் பர்சன்ட் ஷுட் த கன்சம்ஷன் ரெடியூஸ்ட் டு கீப் த எக்ஸ்பெண்டிச்சர் சேம். ஓகேவா, இதான் கன்சம்ஷனு. இதுல டிஃபரன்ஸ் எவ்வளோ? 1. டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு 1. ஓகேவா, அப்போ பர்சன்டேஜ் ரிடக்ஷன் ஈக்குவல் டு 1/5 இன்டூ 100. ஓகேவா, இந்த 5 தான். ஓகேவா, ஒரிஜினலா நான் எவ்வளோ யூஸ் பண்ணணும் பிளஸ் அது என்ன டிஃபரன்ஸ் இன்டூ 100 கேன்சல் பண்ண என்ன வரும்? 20% தான் ஆன்சர். முடிஞ்சு. ஓகேவா, சிம்பிளான சம் இது. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதுக்காக டக்குன்னு போட்டேன், சாரி ஸ்லோவா போட்டேன். இல்லைன்னா ரொம்ப ஈஸியா இதை 1 மினிட்குள்ள முடிக்கக்கூடிய சம் தான் அது. ரொம்ப ஈஸியான சம். ஓகே, ஜஸ்ட் நீங்க இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டாவே போதும். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், நீங்க 100% அசியூம் பண்ணணும். அந்த 100%ல இருந்து 25% நீங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் கொஸ்டின்ல கொடுத்த மாதிரி. ஏன்னா ப்ராடக்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது பிரைஸ். ஸோ பிரைஸ் கன்சம்ஷன் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்ன்றதால இங்க 4:5 வர்றது நமக்கு இங்க 5:4 வரும். ஸோ இந்த டிஃபரன்ஸை பாருங்க, 1 ஒரிஜினல் என்ன 5, அது மாற போறது என்ன 4. ஸோ இந்த டிஃபரன்ஸ் டிவைடட் பை ஒரிஜினல் இன்டு 100 போட்டா 20% முடிஞ்சு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் போலாமா? பர்சன்டேஜ்ல நிறைய சம்ஸ் கேட்டிருக்கான், எவ்வளோ டிஃப்ரெண்டான சம்ஸ் கேட்டிருக்கான். எனக்கு எந்த சம் எடுக்கிறது எந்த சம் போடுறதுன்னு தெரியல. அந்த அளவுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதனாலதான் டிலேவா இருந்துச்சு, என்னால ஒரு டைமுக்கு கொஷின்ஸ் கொடுக்க முடியல. இவ்வளோ சம்ஸ் இருக்கு பர்சன்டேஜ்ல. நான் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகேவா, a number was mistakenly increased by 25%. ஓகேவா, instead of decreased by 20%. சூப்பரான கொஸ்டின் இது, ரொம்ப ரொம்ப சூப்பரான கொஸ்டின். பை வாட் பர்சன்ட் இஸ் த ஃபைனல் ரிசல்ட் மோர் தென் த கரெக்ட் வேல்யூ. ஓகே, இவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு நம்பரை வந்து மிஸ்டேக்கன்லி 25% இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்களாம். பட் என்ன பண்ணுவாங்க, அந்த நம்பரை 20% டிக்ரீஸ் பண்ணிருக்கணும், மைனஸ் பண்ணிருக்கணும். ஓகேவா, ஆனா இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, பை வாட் பர்சன்ட், எத்தனை பர்சன்ட் அந்த ஃபைனல் ரிசல்ட் இருக்குல்ல, அந்த ஃபைனல் ரிசல்ட் மோர் தென் த கரெக்ட் வேல்யூ. ஓகே, மோர் தென் த
கரெக்ட் வேல்யூ இதுதான் கேக்குறாங்க. இப்போ சம் நான் போறேன், நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க போறதுக்கு. ஓகே, இப்ப இங்க பாருங்க, ஒரு நம்பர் எனி நம்பர், ஓகே 100 எடுத்துங்க. ஒரு நிமிஷம் 100 எடுத்துங்க, 100 ஓகேவா. அந்த 100 என்ன பண்ணிட்டாங்கன்னா அதான் அந்த நம்பர், ஏன் நம்பர்ன்றது 100 மிஸ்டேக் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க? 125 ஆகிட்டாங்க. ஓகேவா, 25% 100ல இன்க்ரீஸ் பண்ணா எவ்வளவு? 125 ஆகும். ஓகேவா, இன்ஸ்டெட் ஆஃப் டிக்ரீஸ்ட் பை 20. இப்போ 120 டிக்ரீஸ் பண்ண என்ன ஆகும்? 80 ஆகும். கரெக்டா? வாட் பர்சன்ட் இஸ் த ஃபைனல் ரிசல்ட் மோர் தென் த கரெக்ட் வேல்யூ? இது ஃபைனல் ரிசல்ட். இது என்னது? ஃபைனல் ரிசல்ட். இது என்னது? ஒரிஜினல் கரெக்ட் வேல்யூ. ஓகே, இதுதான் கரெக்ட் வேல்யூ. ஓகேவா, இதுக்கு இருக்க என்ன கேக்குறாங்க? இதுக்கு இருக்கிற பர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் கேக்குறாங்க. ஓகேவா, ஸோ 125 minus 80 divided by 80 into 100. அவ்வளவுதான். இது எப்படி போட்டோம்னா அவன் என்ன கேட்கறான், இதுக்கும் எவ்வளவு பர்சன்டேஜ் டிஃபரன்ஸ் இருக்கு, வாட் பர்சன்டேஜ் இஸ் த ஃபைனல் ரிசல்ட். ஃபைனல் ரிசல்ட் 125 இஸ் மோர் தென் த, இதை விட எவ்வளவு மோரா இருக்கு, அப்ப டிஃபரன்ஸ் தான் எடுக்கணும். டிஃபரன்ஸ் எடுத்துட்டு மோர் தென் த, யாருக்கு கூட மோர் தென் த? கரெக்ட் வேல்யூ. கரெக்ட் வேல்யூ கூட தான் மோர் தென் த. ஓகே, அதனால கரெக்ட் வேல்யூ கீழே வருது. ஸோ இது புரியும் நம்புறேன். ஓகேவா, கரெக்ட் வேல்யூ ஏன் கீழே வருதுன்னா அவன் கரெக்ட் வேல்யூ கூட தான் கம்பேர் பண்ண சொல்லி கொஸ்டின்ல கேட்டிருக்கான். ஓகேவா, இந்த இடத்துல கேட்டிருக்கான். ஓகேவா, ஸோ என்ன வருது கடைசியா? 45 divided by 80 into 100. 0 அடியுமா? இப்போ 2 5s are 2 4s are. இப்போ 45 into 5 by 4. இப்போ 5 5s are 25, 2 carry, 5 4s are 20, 225 by 4. இது கேன்சல் பண்ணுங்க. 4 5s are 20. 5s are 20. இப்போ நம்ம இப்படி இந்த ஃபர்ஸ்ட் நம்பரை பார்த்தோன்னே நம்ம ஆப்ஷன்ஸை பார்க்கணும். ஸோ ஆப்ஷன்ஸை பார்க்கும்போது 4 கிடையாது, 6 கிடையாது. ஸோ 2 5 இருக்கு. ஓகேவா, 5 4s are 20. இப்போ மீதி 25 இருக்கா? சரி, அப்போ 5 6s are 24. அப்போ 56 வருதா? 56 இருக்கிறது ஆன்சர். முடிஞ்சு. ஓகேவா, இந்த பேசிக் நீங்க பர்சன்டேஜை புரிஞ்சு அது எப்படி போகுது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியான சம் இது. ஸோ டக்குன்னு ஒரு சம்மரி கொடுத்துட்றேன். ஒரு நம்பர் மிஸ்டேக்கன்லி 25% இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க, ஆனா அது என்ன பண்ணணும்? 20% டிக்ரீஸ் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், ஒரு நம்பரை அசியூம் பண்ணிட்டேன் 100, அந்த நம்பரை 25% இன்க்ரீஸ் பண்ணா 125, 20% டிக்ரீஸ் பண்ணா 80. ஓகேவா சார்? சார் இது எப்படி சார் டக்குன்னு பார்த்தோன்னே போடுறீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான மெத்தட். ஓகேவா, இப்போ ஒரு 100 இருக்கு, 100ல 10% எவ்வளோ? டக்குன்னு சொல்லணும். எப்படி சொல்லணும்னா இங்க ஒரு 0 அடிச்சா அதான் 10%. ஓகேவா, இப்போ 1000 இருக்கு, 1000ல 10% எவ்வளோ? ஓகே, ஒரு 0 அடிச்சா 100 வருதா? அதான் 10% 1000ல. சரி, அப்போ 1% எவ்வளோ? 1%னா 2 0 அடிக்கணும், 10. அப்போ 1000ல 1% எவ்வளோ? 1. ஸோ இந்த ரேஷியோ வச்சுதான் நான் வந்து எடுக்கிறேன். ஓகேவா, இப்போ 100ல 20% எப்படி எடுப்பீங்க? 10%னா ஒரு 0 அடிச்சா 10. ஸோ இன்னொரு 10% எவ்வளோ வரும்? 10. ஸோ மொத்தம் 20 வருதா? அந்த 20 100ல இருந்து மைனஸ் பண்ணா 80. அந்த 80 தான் இங்க போட்டிருக்கேன். ஓகேவா, இதே மாதிரி தான் நம்ம சால்வ் பண்ணோம். இது பேசிக்கான பர்சன்டேஜ். இது நம்ம பொறுமையா ஃபவுண்டேஷன் கிளாஸ்ல பார்ப்போம். ஓகேவா, இதை வச்சு தான் அப்படியே சால்வ் பண்ணிட்டேன் அந்த சம்ம. ஓகேவா, இப்போ டிஃபரன்ஸ் பாருங்க, 45 ஒரிஜினல் வேல்யூ கூட தான் அவன் கரெக்ட் வேல்யூ கூட கம்பேர் பண்ண சொல்றான். ஸோ பை 80 இன்டூ 100 போட்டால் ஆன்சர் வந்துடும். அவ்வளோதான். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் சம் போவோமா? இந்த சம் கொஞ்சம் இங்க இருந்தா டிஃபிகல்ட்டி ஆரம்பிக்குது. ஸோ இந்த சம்ம 1 மினிட்ல போட்டவங்க மை சின்சியர் கங்க்ராச்சுலேஷன்ஸ் உங்களுக்கு. இது நல்ல விஷயம். ஓகே, ஸோ இந்த சம் உங்களால் எக்ஸாம்லயும் ஈஸியா 1 மினிட்ல போட முடியும். ஓகே, இங்க பாருங்க, இந்த சம்ம கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சம். எக்ஸாம்பிள் இதை டக்குன்னு 1 மினிட்ல போட முடியுமா எனக்கு தெரியல. ஓகேவா, A salary is 40% more than B. ஓகேவா, if B salary increases by 20% and A salary increases by X%, then A's new salary become 25% more
then B salary. What is the value of X? Okay, குழப்பி வச்சிருக்கான். கரெக்டா குழப்பி வச்சிருக்கான். எனக்கு குழப்பி வச்சிருக்கான். சிம்பிளா பிரேக் அவுட் பண்ணலாம் பாருங்க. எப்பவுமே கொஸ்டினை பிரேக் அவுட் பண்ண எடுத்துருங்க. A salary is 40% more than B. இது எப்படி எழுதுவீங்க? A இருக்கு, B இருக்கு. A salary 40% more than B னா இப்ப B 100 எடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்போ A ஓட வேல்யூ என்ன இருக்கும்? 140 இருக்கும். ஏன்னா இவங்க இங்க இருந்து இவனுக்கு கம்பேர் பண்ணும்போது என்ன பிளஸ் 40% ஆகுதா? கரெக்டா? இங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட் தானே சொல்லுது A salary is 40% more than B's. கரெக்டா? இப்போ B 100 எடுத்தா A ஓட வேல்யூ 40% more எடுக்கிற 140. If B salary increases by 20%, இப்போ இவன் salary என்ன ஆகுது? 20% increase ஆகுது. பிளஸ் அப்படி ஆனா என்ன 120 ஆகும். கரெக்டா? 20% increase ஆனா 120 ஆகுது. And A salary increases by X%. ஓகேவா? A ஓட salary X% increase ஆகுது. X% increase ஆகுது. ஓகேவா? Then A's new salary becomes 25% more than B's new salary. இது B ஓட new salary-யா? இது B ஓட old salary-யா? கரெக்டா? இது B ஓட new salary-யா? இப்போ என்ன சொல்றாங்கன்னா A's new salary, இங்க இருக்கு A's new salary என்னன்னே தெரியாது நமக்கு. ஓகே, ஏன்னா எத்தனை பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு தெரியல, கொஸ்டின் மார்க். becomes 25% more than B's new salary. ஆனா என்ன சொல்லிட்டாங்கன்னா B's new salary விட A's new salary 25% மோர்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா? இந்த டயக்ராம போட்டு முடிச்சிட்டீங்கன்னா நீங்க கான்செப்சுவலா ஒரு கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு கொஸ்டின், அவ்வளவுதான். இதோட கொஸ்டின் முடிஞ்சு. இப்போ நீங்க என்ன பண்ணலாம், 120ல இருந்து 25% ஆட் பண்ணா A's நியூ சேலரி வந்துருமா? நான் சொல்றது புரியுதுல? அவன் கொஸ்டின் என்ன கொடுத்துறான், A's நியூ சேலரி புது சேலரி B's நியூ சேலரியை விட 25% அதிகம் கொடுத்துறான். நமக்கு B's நியூ சேலரி தான் தெரிஞ்சு போச்சு 120ன்னு சொல்லிட்டு. அப்ப இங்க இருந்து நம்ம 25% ஆட் பண்ணி போட்டோம்னா வந்துட போகுது A's நியூ சேலரி. ஓகேவா? ஸோ 120ல 25% எப்படி அடிப்பீங்க? நான் சொன்ன மாதிரியே தான். ஓகேவா? 25% வேணும். ஓகேவா? இது எப்படி பிரிக்கலாம்? 10 plus 10 அப்புறம் plus 5 பிரிக்கலாமா? ஈக்குவல் 25-ஆ? ஓகேவா? 120ல 10% எவ்வளோ? நான் சொல்லியிருக்கேன் 10% அப்புறம் ஒரு 0 அடிக்கணும்னு சொல்லியிருக்கேன். இந்த 0 அடிச்சா 12 வருமா? இப்போ 12 plus 10% 12 plus 5%. இப்போ 10%க்கும் 5%க்கும் எப்படி டிஃபரன்ஸ்னா 10ல பாதி தானே 5. கரெக்டா? 10ல பாதி தான் 5ன்ற போது 12ல பாதி 6. ஓகேவா? இப்படிதான் போடணும். இப்படிதான் போடணும். 25% எடுத்து 12 plus 12 24 24 plus 6 வந்து 30. ஓகேவா? ஸோ 120 கூட 30 ஆட் பண்றீங்க அப்படின்னா 150. ஓகேவா? இதுதான் A's வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ் தானே கேட்குறாங்க. இப்போ A's நியூ சேலரி வந்து 150 தெரிஞ்சிச்சு. ஓகேவா? அப்போ இந்த எத்தனை X% கேட்டா 150 minus 140 divided by 140 போட ஆன்சர் வந்துருமா? ஓகேவா? இது என்ன ஆன்சர்னு போட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. பட் கொஸ்டின் வந்து இதோட முடிஞ்சிடும் மோஸ்ட்லி. ஓகேவா? இந்த 150யோட முடிஞ்சிடும். ஓகேவா? அது என்ன ஆன்சர்னு சொல்லி கமெண்ட்ல போட்டு சொல்லுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? இது பாருங்க, பார்க்கவே கொஞ்சம் கொடூரமா இருக்கா அந்த கொஸ்டின். ஓகேவா? பார்க்கவே கொஞ்சம் கொடூரமா இருக்கா? ஆனா இங்க பாருங்க, டைமர் ஆன் பண்ணிட்டேன். போர்ட் மாஸ் ரூல் தெரிஞ்சவங்க சிம்பிளா இந்த கொஸ்டினை போடலாம். போர்ட் மாஸ் ரூல் தெரிஞ்சவங்க சிம்பிளா போடலாம். இங்க ஓன்றது ஆஃப். ஓகேவா? ஆஃப்னா என்ன? மல்டிப்ளை. ஆஃப்னா என்ன? மல்டிப்ளை. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், ஆஃப் தான் ட்ரீட் பண்ணணும். ஓகேவா? அப்போ பர்சன்டேஜ்னா பை 100-ஆ இன்டூ 350-ஆ மைனஸ் 37 1/2 எவ்வளவு வரும்? 37 into 2 plus 1. அப்போ 37 into 2 4 74 plus 1 75/2 by into 100 ஏன்னா பர்சன்டேஜ் இருக்கு. ஓகேவா? into 160
plus 11/100 into 500. இப்படிதான் இந்த ஃபார்முலா மாறிடும். அவ்வளவுதான். பிகாஸ் ஓனா ஆஃப்னா மல்டிப்ளை. 0 0 அடியுமா, 0 0 அடியுமா, இங்க ஒரு 0வா, இங்க ஒரு 0வா, 2 2 8s are 16, 2 4s are 8, 2 5s are 10, 5 1s are 5, மீதி 2 வருமா, 5 5s are 25. இப்போ இங்க ஒரு 0, இங்க ஒரு 0வா, இங்க ஒரு 0, இங்க ஒரு 0வா, அப்ப எப்படி வரும், 8 into 35 minus 15 into 4 plus 11 into 5. ஓகேவா? இப்போ 55 minus 60, ஓகேவா, 35 into 8 என்ன வரும், 8 5s are 40, 8 3s are 24, 28. ஓகேவா? அப்போ 280 minus 60 plus 5, அப்போ 280 minus 5 ஆகுமா, ஏன்னா 60 plus 55 மீதி minus 5 இருக்குமா, இப்போ ஆன்சர் 275. ஓகேவா? 275 ஆன்சர். இந்த சம் ஈஸியான சம்ம, ஸோ கண்டிப்பாக சால்வ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புறேன். பட் கொஞ்சம் கொஸ்டினை பார்த்து பயப்படாமல் இருந்தாலே போதும், இந்த மாதிரி சம்ஸ்லாம் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்னும் நம்ம அட்வான்ஸ் மேக்ஸே போல, இதுக்கே நமக்கு அவ்வளோ சம்ஸ் இருக்கு. அதில் முக்கியமான சம்ஸை மட்டும் நான் எடுத்துகிட்டு வரேன். பட் அட்வான்ஸ் மேக்ஸ் போகும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் இந்த கிளாஸஸ் எல்லாமே. ஓகேவா? இப்போ இங்கே பாருங்க, a value is increased by 30%. ஒரு வேல்யூ 30% இன்க்ரீஸ் ஆகுது அண்ட் டிக்ரீஸ்ட் பை unknown percent. ஓகேவா? என்ன அது unknown percent டிக்ரீஸ் ஆகி டு ரிட்டர்ன் டு த ஒரிஜினல் வேல்யூ. அது எங்க இருந்து ஆரம்பிச்சதோ அதுக்கே போயிடுது. வாட் இஸ் த பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ரெக்வயர்டு? ஓகேவா? பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ரெக்வயர்டு ஈஸியான சம் தான் இது. ஓகேவா? ஜஸ்ட் நமக்கு பேசிக் பர்சன்டேஜ் பிரின்சிபல்ஸ் எல்லாம் தெரிஞ்சாலே சால்வ் பண்ணிடலாம். ஓகேவா? நான் டைமர் ஆன் பண்றேன், யார் சால்வ் பண்ண முடியுதுன்னு பார்ப்போம் 1 minute. ஓகேவா? இப்போ இங்க பாருங்க, ஒரு வேல்யூ, ஓகேவா, 100. இப்போ என்ன ஆச்சு, 100ன்ற வேல்யூ சும்மா நான் எடுத்துக்கிறேன், இன்க்ரீஸ்டு பை 30%. 30% இன்க்ரீஸ் பண்ணா 130 ஆகுமா? ஓகேவா? 130 ஆகுதா? அண்ட் டிக்ரீஸ்ட் பை அன் unknown percent. இது என்ன பண்ணுது, unknown percent டிக்ரீஸ் ஆகி, unknown percentக்கு டிக்ரீஸ் ஆகி, ஒரு நிமிஷம், unknown percentக்கு டிக்ரீஸ் ஆகி எக்ஸ், ஓகேவா, எக்ஸ் பர்சன்ட் டிக்ரீஸ் ஆகிட்டு ரிட்டர்ன் டு ஒரிஜினல் வேல்யூ. ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரிஜினல் வேல்யூ என்ன, 100. அப்போ இது என்னது, இங்க இருந்து 100க்கு போயிடுது. ஓகேவா? வாட் இஸ் த பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ரெக்வயர்டு? அப்ப என்ன பண்ணும், 130ல இருந்து என்னவா மாறுது, 100ஆ மாறுது, டிவைடட் பை எங்க இருந்து மாறுது, 130ல இருந்து தானே மாறுது. ஓகேவா? வாட் இஸ் த பர்சன்டேஜ் டிக்ரீஸ் ரெக்வயர்டு? ஓகேவா? அப்போ 30 into 100 பர்சன்டேஜ் தானே கேட்குறான். 30 டிவைட் பை 130 into 100. ஓகேவா? அடிச்சா 300 by 13. ஓகேவா? அப்போ 13 into 2 26. அப்போ 2க்கு ஆப்ஷன்ஸா பாருங்க. அப்போ இது வராது கரெக்டா. மீதி 3 ஆப்ஷன்ஸ் இருக்கு. 26 அப்போனா இங்க 40, ரிமைண்டர் 4. அப்போ இங்க 40 வருமா, இந்த இடத்துல 40 வருமா. அப்போ 13 into 3 வந்து 39. ஓகே, அப்போ அடுத்து நான் 3 போடுவேனா. ஸோ செகண்ட் நம்பர் 3 முடிஞ்சு கரெக்ட். இப்படி போட்டு போயிட்டே இருக்கணும். ஓகே, ஃபாஸ்டா சால்வ் பண்ணி பழகுங்க. ஏன் சொல்றேன்னா, நமக்கு செக்ஷனல் டைமிங் இருக்கு. மேக்ஸுக்கு 15 minutes தான். ஓகேவா? எவ்வளவு சீக்கிரம் சால்வ் பண்றீங்களோ அவ்வளவு சீக்கிரம் உங்களுக்கு நல்லது. நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோமா? இதுதாங்க இந்த கொஸ்டின். கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின் தான், நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சா ஈஸியான கொஸ்டின். இல்லைன்னா ஒரு ரெக்டாங்குலர் போட்டு அதுக்கு ஒரு பிரெத் வேல்யூ கொடுத்து ஒரு 5, ஒரு லென்த் வேல்யூ 10 இப்படின்னு கொடுத்து அதை இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணிட்டு இருக்கணும். ஓகேவா? ஒரு ஃபார்முலா சொல்றேன், சக்சஸிவ்க்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கிறது. சக்சஸிவ் பர்சன்ட்டுக்கு. ஓகேவா? சக்சஸிவ் பர்சன்ட் ஒன்லி ஃபார் 2D. ஓகேவா? ஒன்லி ஃபார் 2Dக்கு மட்டும் யூஸ் பண்ணணும். ஓகேவா? கேர்ஃபுல்லா இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்க. ஓகேவா? இங்க பாருங்க, கொஸ்டின்ல ஏரியான்னு கேக்குறேனா 2Dயா,
லென்த் பிரெத் ரெண்டுமே 1D தானே மீன் பண்ணுது கரெக்டா. 1D ல இருந்து 2D க்கு மாற கொஸ்டின் மட்டும் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ இங்க பாருங்க ஃபார்முலா என்னன்னா x plus y plus x into y by 100 இதான் ஃபார்முலா. ஓகேவா, இதான் ஃபார்முலா. ஓகேவா, பாருங்க x வந்து 8 plus 5 plus 8 into 5 by 100 அப்போ இப்போ 13 பிளஸ் இங்கே கொஸ்டின் முடிஞ்சு. ஓகேவா, 13 பிளஸ் வந்துச்சா, ஆப்ஷனை பாருங்க 13ல தான் ஆன்சர் வர போகுதுன்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ இங்கேயே டிக் பண்ணிட்டு போயிடலாம், பட் இருந்தாலும் நான் சால்வ் பண்றேன். பிளஸ் 40 by 100 அப்போ இப்படி வருமா, அப்போ 13 பிளஸ் 0.4 இப்போ 13.4. இவ்வளவு தூரம்னா நம்ம சால்வ் பண்ணக்கூடாது. ஓகேவா, டக்குன்னு இதை சால்வ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நம்பரை பார்த்தோமா, இதில் லாஸ்ட் நம்பரை கண்டுபிடிச்சோமான்னு சொல்லிட்டு சால்வ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கணும். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட் சம் போவோமா. நெக்ஸ்ட் சம், ஓகே, the price of the product is decreased by x% and then increased by x%. ஓகேவா, the final price becomes 10% less than original value. ஓகேவா, இங்க அந்த x yக்கு தான் 2 எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டாங்க. ஓகேவா, அதே ஃபார்முலா பேஸ் பண்ணி எப்படி அப்ளை பண்ற மட்டும் பாருங்க. இதுதான் சின்ன ட்விஸ்ட் இந்த ஃபார்முலால. ஓகேவா, நம்ம ஃபார்முலா என்ன, இங்க முக்கியமான வேர்டு டிக்ரீஸ். என்னது, டிக்ரீஸ் என்ற வேர்டு யூஸ் பண்ணிருக்காங்க. அப்போ -x. ஓகேவா, எங்கேயுமே டிக்ரீஸ் என்ற வார்த்தை யூஸ் பண்ணா அந்த பர்சன்டேஜ் பக்கத்துல மைனஸ் போட்டுக்கணும். அப்போ -x அப்புறம் இன்க்ரீஸ்ட் பை இந்த x பிளஸ் x. நம்ம ஃபார்முலா என்ன, அப்புறம் -x இன்டூ பிளஸ் எக்ஸ் பை 100 அப்போ ஈக்குவல் டு போட்டு எவ்வளோ லெஸ் ஆகுது, ஃபைனல் பிரைஸ் பிகம்ஸ் 10% லெஸ். 10% லெஸ் -10 இந்த பக்கம் நான் போட்டுக்கிறேன். ஓகேவா, ஸோ இந்த இது கேன்சல் ஆயிடுமா. ஓகேவா, இப்போ மைனஸ் கேன்சல் ஆயிடுமா. எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு இது இங்க போயிடுமா 1000. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 10√10 எடுத்துக்கலாமா. ஓகேவா, இது எப்படி வருதுன்னா 100 into 10. ஓகேவா, இப்படின்னு பிரிச்சுக்கலாம். ஸோ இங்க ரூட் அப்ளை ஆகும்போது இந்த 10 வெளியே வந்துடும். 10 வெளியே வரும்போது 10 இருக்கும், இங்க ஒரு 10 இருக்கும். ஓகேவா, இப்போ இது எப்படி போடுவீங்க, எக்ஸ் ஈக்குவல் டு 10 into 3.1 ரூட் 10 வேல்யூ 3.1. ஓகேவா, அப்போ எக்ஸோட வேல்யூ என்ன, 31 சம்திங் வருமா, 31 சம்திங் வரும். ஓகேவா, 31 சம்திங் ஆன்சர் இருக்கா, அது இருக்கு, முடிஞ்சு. ஓகேவா, சிம்பிளான சம்மு. ஜஸ்ட் இந்த -10 நம்ம எப்படி இங்க அப்ளை பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டா போதும், அவ்வளவுதான். ஓகே, இப்போ லாஸ்ட் சம்முக்கு போவோம். ஓகே, லாஸ்ட் சம்முக்கு போவோம், கடைசி சம்மு 9th சம். ஓகே, ஸோ இந்த சம்மு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது வந்து பிலாங்ஸ் டு பிரைஸ் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் கேட்டகரி. ஓகேவா, இந்த கேட்டகரிஸ் இந்த சம்மு. ஸோ இந்த சம்மை கொஞ்சம் கவனமாக கவனிங்க. ஓகேவா, கொஞ்சம் டீட்டெயிலாகவே இந்த சம்மை சொல்கிறேன். ஸோ இந்த சம் பார்த்தீங்கன்னா சுகரோட விலை வந்து 20% என்ன ஆகுது, கம்மி ஆகுது. அதனால ஒரு மனிதர் என்ன செய்யறாரு, அதை 5 கிலோக்கு எக்ஸ்ட்ராவா வாங்குறாரு. எவ்வளோ, 200 ரூபாய்க்கு. ஓகே, அந்த 5 கிலோ எக்ஸ்ட்ரா வாங்குற விலையோட இதோட வந்து 200. வாட் இஸ் த ஒரிஜினல் பிரைஸ் பர் கேஜி. ஓகே, ஒரிஜினலா அதோட விலை என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து பாக்குறோம். ஓகே, நம்ம முன்னாடியே ஒரு கொஸ்டினை நான் சால்வ் பண்ணி காட்டினேன். பிரைஸும் கன்சம்ஷனும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் போட்டிருந்தோமா, கரெக்டா. பிரைஸ் கன்சம்ஷனும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலா, அந்த கான்செப்டை வச்சு எப்படி அப்ளை பண்ற மட்டும் பாருங்க. எஸ்எஸ்சி ஆஸ்பிரன்ஸ், உங்களுக்கு 1 minute ஸ்டார்ட் ஆகுது. பார்ப்போம் இந்த கொஸ்டினை வந்து எப்படி நீங்க 1 minute சால்வ் பண்றீங்கன்னு. ஒன்லி சீரியஸ் ஆஸ்பிரன்ஸால மட்டும்தான் இது முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த சம் பாருங்க. பிரைஸ் என்ன ஆகுது, 100ன்னு எடுத்துக்கிறேன் ஒரிஜினலா. ஓகே, அது எப்படி இன்க்ரீஸ் ஆகுது, 20% இன்க்ரீஸ் ஆகுதா, அதனால 120 ஆயிடுமா. ஓகேவா, சால்வ் பண்ணுங்க. 5:2
6. ஓகேவா? 5:6. 5:6. சாரி, ரிடக்ஷன் ஆஃப் 20%. ஓகேவா? இங்கதான் அவசரப்பட்டுறது. ஓகேவா? ரிடக்ஷன் அப்போ 100 -20%. அப்போ என்ன ஆகும்? 80 வருமா? ஓகேவா? ஸோ கேன்சல் பண்ணா என்ன ஆகும்? 5 4. இப்போ ப்ரைஸ் இப்போ என்ன இது? 5:4 ரேஷியோவா ப்ரைஸு? அப்போ கன்சம்ஷன் என்ன ஆகும்? இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் சொன்னா ப்ரைஸு கன்சம்ஷனும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் சொன்னா அப்போ 4:5 அப்படியே இன்வெர்ஸ் ஆயிடும். என்னவும் அப்படியே இது இங்க வந்துடும், இது இங்க போயிடும். ஓகே, 4:5. ஸோ இதோட ப்ரைஸை வச்சே நான் கன்சம்ஷன் ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, இதோட டிஃபரன்ஸ் என்ன? 1 யூனிட்டா? அந்த 1 யூனிட் தான் 5 கிலோ. இந்த 1 யூனிட் தான் எத்தனை? எவ்வளோ வாங்கியிருக்காரு? பை 5 kg எக்ஸ்ட்ரா. இந்த 5 kg மோர்னு ஒரு வாட்டர் இருக்கு பாருங்க, மோர் 5 kg மோர். இந்த மோர் தான் இந்த டிஃபரன்ஸ். 5 kg இந்த டிஃபரன்ஸ், இந்த 1 யூனிட் டிஃபரன்ஸ் வரதான் நமக்கு 5 கிலோ. ஓகேவா? இப்போ அவன் என்ன கேட்டிருக்கான்? இங்க வந்து 5 கிலோ இருக்கா? ஸோ ஒரிஜினல் கன்சம்ஷன் எவ்வளோ? 20 kgயா? நியூ கன்சம்ஷன் எவ்வளோ? 25 kgயா? சார் இது எப்படி அரைவ் பண்ணீங்க அப்படின்னா, ஒரு யூனிட் 5 கிலோ, அப்போ 4 யூனிட் எவ்வளோ? 4 யூனிட் எவ்வளோ? 5 × 4 20 எவ்வளோதான்? ஓகேவா? அப்போ 5 யூனிட் எவ்வளோ? 5 × 5 25. அதான் அப்படி வந்திருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி 20 கிலோ வாங்கின ஒரு குடும்பம் சுகர் விலை கம்மியா இருந்தாலும் 25 கிலோ வாங்குறாங்க. அவ்வளவுதான் கான்செப்ட். இந்த கான்செப்ட் வந்துட்டோமா? அவன் என்ன கேட்கறான்? ஒரிஜினல் பிரைஸ் கேட்கறான். நம்ம ஒரிஜினல் கன்சம்ஷன் கண்டுபிடிச்சிட்டோம். ஒரிஜினல் கன்சம்ஷன் என்ன? 20 கிலோ. விலை உயர்வுக்கு முன்னாடி அந்த குடும்பம் 20 கிலோ கன்சியூம் பண்ணிருக்கு. விலை குறைஞ்சதுக்கு அப்புறம், ஸோ விலை குறைஞ்சதுக்கு அப்புறம் 25 கிலோ கன்சியூம் பண்றாங்க. ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க, இதான் ரொம்ப ரொம்ப ட்ரிக்கியான பாயிண்ட் இந்த என்டையர் கொஸ்டின்ல. ஓகேவா? அவன் என்ன கேட்கறான்? வாட் இஸ் ஒரிஜினல் பிரைஸ் பெர் கேஜியா? அப்போ 200 அந்த அமௌண்ட். அந்த அமௌண்ட்ல ஒரிஜினல் கன்சம்ஷனை போடணும். போட்டா என்ன வரும்? 10. அவ்வளவுதான் ஆன்சர். ஸோ இதே கொஸ்டினை மாத்தி நியூ பிரைஸ் பர் கேஜி, ஓகே, நியூ பிரைஸ் பர் கேஜின்னு கேட்டால் என்ன பண்ணுவீங்க? ஒண்ணுமே இல்லை, இதே 200 டிவைடட் பை 25 பண்ணணும். ஓகே, இந்த 25 எங்க இருந்து வந்துச்சு? இங்க இருந்து வந்தது. ஓகே, இந்த 25 தான் நியூ கன்சம்ஷன். ஸோ நியூ கன்சம்ஷனும் அதே அமௌண்ட்டையும் போட்டீங்கன்னா ஆன்சர் என்ன வரப்போகுது? 8. இது வந்து என்ன? புதுசா நியூ பிரைஸ் பர் கேஜ்னு கேட்டா இந்த மெத்தட். ஓகே, ஸோ எனக்கு தெரியும் நான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான சம்ஸ் தான் எடுத்துட்டு வந்தேன். நான் பர்சன்டேஜோட பேசிக்ஸ் உங்களுக்கு சொல்லி தரல. ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினச்சிதான் நான் இந்த சம்மை சால்வ் பண்ணியிருக்கேன். இந்த பர்சன்டேஜ் ஃபுல்லாக சால்வ் பண்ணியிருக்கேன். நான் சால்வ் பண்ண கான்செப்ட் கொஞ்சம் எங்கேயாவது புரியல இல்லை குழப்பமா இருக்கு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நான் நெக்ஸ்ட் கிளாஸ் திரும்ப பர்சன்டேஜ் தான் இருக்கு. பிகாஸ் அவ்வளோ புது புது கொஸ்டின்ஸ் வந்து பர்சன்டேஜ்ல கேட்டிருக்காங்க. ஸோ அந்த கிளாஸ் போறதுக்கு முன்னாடி உங்களோட கமெண்ட் பேஸ் பண்ணி நான் எது புரியுதோ அதை திரும்ப எடுப்பேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் பார்ப்போம். நெக்ஸ்ட் கிளாஸும் இதே மாதிரி நல்லா ப்ரிப்பேர் ஆகிட்டு வாங்க. ஒரு நிமிஷத்துல உங்களால் சால்வ் பண்ணக்கூடிய அளவுக்கு பர்சன்டேஜை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வாங்க. பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச்.